அனைவருக்கும் அன்பு வணக்கம். உலகமெல்லாம் வாழக்கூடிய ஆன்மீக அன்பர்களே, சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, உங்கள் அனைவரையும் காஞ்சி மகான் தொடரில் எங்கள் குழுவினரோடு சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். மாத்ரு தேவோபவ, பிதுர் தேவோபவ, குரு தேவோபவ, தேவதேவோபவ. இந்த மண்ணுலகில் மாதா பிதாவை காட்டுகின்றார், பிதா குருவை காட்டுகின்றார், குருதான் நமக்கு தெய்வத்தை காட்டுகின்றார். உலகத்தில் சொல்லுவாங்களாம் பெரியவா, எல்லா தெய்வ படங்களுக்கு முன்பும் உங்கள் ஆசிரியருடைய படத்தை வைத்து வணங்குங்கள். காரணம், இது சரி, இது தப்பு, இது நல்லது, இது கெட்டது, இது உகந்தது, இது சரியில்லாததுன்னு நம்மை பக்குவப்படுத்தி செதுக்கக்கூடிய சிற்பமாக சேர்க்கக்கூடிய, எப்படி மண்பாத்திரம் செய்யக்கூடிய குய சகோதரர்கள் தேவையானதை சேர்ப்பாங்களோ அப்படி நமக்கு தேவையானதை சேர்த்து உருவாக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் ஆசிரியர் பெருமக்கள். அதனால்தான் மாதா பிதாக்கு அடுத்து குருவை வைத்து அப்பேற்பட்ட குருமார்களை கொண்டாட வேண்டும் என்பதை இந்த மண்ணுக்கு சொன்னவர் மகான். ஆனால் அந்த குருவையே வியந்த ஒரு குருவை பற்றி இன்னைக்கு பேச போகிறோம். அப்படி ஆச்சரியமா இருக்குல்ல. அண்மையில நம்முடைய காஞ்சி மகான் தொடரை பார்க்கக்கூடிய பெங்களூரை சேர்ந்த ஒரு சகோதரர், அவருடைய தந்தையார் பெயர் கணேசன், 2 குழந்தைங்க. ஒருவர் பெயர் ஹரிராம், இன்னொருத்தர் பெயர் அனுஷ்கா. அவர்கள் நம்முடைய முகவரிக்கு ஒரு அற்புதமான ஒரு வாழ்வியல் புத்தகத்தை நமக்கு அனுப்பியிருந்தார்கள். இது போன்ற சுவையான செய்திகளை சொல்லுங்கள் என்று எனக்கு அப்படியே மெய் சிலித்து போச்சு. அதனால்தான் பெயர் பதிவோடு சொல்கின்றேன். பெங்களூரை சேர்ந்தவர்கள். நான் பெங்களூரில் சங்கரா தொலைக்காட்சியினுடைய நேயர்கள் அதிகம் பேர் இருக்கிறார்கள் என்பதை அந்த கடிதமே எனக்கு சுட்டி காட்டியது. காஞ்சி மகான் வணங்கத்தக்க முனிவர், பெரியவர், ஜெகத்குரு, இந்த அகிலத்தில் புரட்சிகளை, புதுமைகளை, வித்தியாசங்களை செய்த மகான் என்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோமே, அந்த மகான் வியந்த ஒரு மகான் இன்றைக்கு நாம் பேசப்போகின்றோம். யார்? காஞ்சி மகானை மறந்துடக்கூடாது. இந்த மண்ணுலகத்தில் சென்னையில், தமிழகத்தின் தலைநகரம் சென்னையில் கந்தக்கோட்டம் இருக்கு பாருங்க, அதுக்கு பக்கத்தில் ஒரு இல்லத்தின் திண்ணையில் வாசலில் ஒருவர் உட்கார்ந்து கொண்டிருந்தார். ஒரு பெரிய ஞானி முனிவர். யாராவது ஒருத்தர் போனால் சிங்கம் போகிறான் பாராம், யாராவது ஒருத்தர் கரடி போனால் கரடி போகிறார், யாராவது ஒருத்தர் மாடு போகிறார், நாய் போகிறார், நரி போகிறாரும்பாங்களாம். ஒரே ஒருத்தர் போனால் இதோ மனிதர் போகிறார், மனிதர் போகிறார், மனிதர் போகிறார்னாராம். அப்போ ஒருத்தர் போய் அவர்கிட்ட கேட்டாராம், பொதுவாக நாய், நரி, ஓநாய், கரடி இப்படி தானே சொல்வீங்க, மனுஷர் போகிறாருன்னீங்களே? ஆமாம், உண்மையான மனிதர் போகிறாருனாராம். அவர் தான் இந்த மண்ணுலகத்தை உய்வித்த வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளல் பெருமான். அவர் போன போது மனிதர் போகிறார்னாங்களாம். அணையா அடுப்பை தந்தவர், திரு அருப்பா செய்தவர். இன்றைக்கும் வள்ளலார் பக்தர்கள் அருப்பெரும் ஜோதி, அருப்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை என்று அவர்களுடைய அந்த ஜோதி வழிபாடும், அவர்களுடைய ஜீவகாருண்யமும், அவர்களுடைய ஒழுக்க நெறியும் பார்த்து மெய் செலுத்து போகின்றோம். யாரோ ஒரு ஞானி வள்ளலாரை பார்த்து மனிதர் போகின்றார்னு நம்ம படித்தோம். அந்த மாதிரி தான் பெரியவரால் பாராட்டப்பட்டவர் தாத்தா சுவாமிகள்னு சொல்லக்கூடிய தபோவனத்து ஞானானந்த சுவாமிகள். உங்களுக்கு திருவண்ணாமலை போகிற வழியில் இருக்கிறது தபோவனம். யாராவது பெரியவாள்கிட்ட எங்கேருந்து வரீங்க அப்படின்னா, நம்ம ஞானானந்தகிரி சுவாமிகளை சேவிச்சுட்டு வரோன்னு சொன்னால் கூட வருத்தப்பட்டு வரான், பேர் சொல்ல மாட்டாராம். பெரியவாளே தாத்தா சுவாமிகள்னு தான் சொல்லுவாராம். யாராவது ஒருத்தர் போய் ரமண மகரிஷி, சேஷாத்திரி ஆசிரமம் இதெல்லாம் சேவிச்சுட்டு பக்கத்தில் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தபோவனம்ங்கிற இடத்துல நம்ம ஞானானந்த சுவாமிகளுடைய பிருந்தாவனத்துக்கு போயிட்டு வரோன்னு சொன்னால் கூட பெரியவாள் கோபம் வந்துருமா. ஞானானந்த சுவாமிகள்னு பேர் சொல்லக்கூடாதான், தபோவனத்து சத்குரு தாத்தா சுவாமிகள்னா சொல்லுவாராம். தபோவனத்து சத்குரு தாத்தா சுவாமிகள் யார்? காஞ்சி மாமுனி கருணை கடல் சொன்னார். இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. பெரியவரும் ஞானானந்த சுவாமிகள் ஆகிய தாத்தா சுவாமிகளும் சந்திச்சுக்கிட்டாங்களான்னா அதற்கான குறிப்புகள் பெருசாக காணப்படலை. ஏனென்றால் பெரியவருடைய வாழ்க்கை வரலாறுகள் குறித்து நிறைய புத்தகங்களை அடியேன் படிக்கிறேன், தெய்வத்தின் குரல் படிக்கின்றேன், இன்னும் பல பேர் எழுதிய புத்தகங்களை எழுத்தண்ணி நாம் வாசிக்கின்றோம். அதுவும் நேயர்களுக்காக புதிய செய்திகளை, தெரியாத அறியாத விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று
நாம் தோய்ந்து எடுத்துச் சொல்கின்றோம். அதில் இந்த காட்சிகள் கிடைக்கப்பெறவில்லை. ஆனால் தபோவனத்து சித்தராகிய சத்குரு ஞானானந்த சுவாமிகளும் நம்முடைய பெரியவரும் சந்தித்ததற்கான குறிப்பு ஒரு புத்தகத்தில் இருந்தது. அதுதான் அந்த பெங்களூர் ஹரிராம் அனுஷ்கா குழந்தைகள் அனுப்பிய புத்தகம். 1914 நடந்த உண்மை. மகா பெரியவர் தாத்தா சுவாமின்னு சொன்ன சத்குரு ஞானானந்த சுவாமிகள் ஸ்ரீரங்கத்தினுடைய வடபுறத்திலே இருக்கக்கூடிய கொள்ளிடம் பகுதியில் 1914 ஸ்ரீரங்கம் வடபகுதியில் இருக்கக்கூடிய கொள்ளிடம் கரையில் குளித்துவிட்டு நித்திய அனுஷ்டானங்களை எல்லாம் செய்து ஏதோ மந்திரங்களை முணுமுணுத்தபடி தன்னுடைய தொண்டர்களோடு நடந்து வருகின்றார். அப்படி நடந்து வந்தவர் திடீரென்று ஒரு உள்ளுணர்வு ஏற்பட்டு அப்படியே ஒற்றை பனைமுனை போல் ஓங்கி உயர்ந்து அப்படியே நிற்கிறார் ஞானானந்த சுவாமிகள். எல்லா சீடர்களும் அந்த மணல் பரப்பில் நடந்தவர்கள் வியந்து போய் நிற்கிறார்கள். அவர் பின்னாடி திரும்பி பார்த்தாராம். ஒரு பால சந்நியாசி, பால சந்நியாசினா இளைய பருவமுடைய ஒரு குழந்தை சந்நியாசி. யாரு? காஞ்சி மகா பெரிய சுவாமி. அங்கே ஜலகிரீடை முடித்து அப்படி நடக்க தொடங்கினாராம். அவரை பார்த்துட்டு ஒற்றை பார்வை பார்த்துட்டு சொன்னாராம், ஒட்டுமொத்த கதிரவனுடைய சூரிய வெளிச்சமும் இரவில் தோன்றக்கூடிய நிலாவினுடைய பிரகாசமும் ஒரு மனித முகத்தில் நான் பார்க்கின்றேன். இந்த மண்ணுலகம் காலம் கடந்தும் வணங்கத்தக்க ஒரு ஞானி போகிறார் என்று இந்த மண்ணுலகில் மகா பெரிய சுவாமிகளை 1914 பால பருவத்தில் பால சந்நியாசியாக இருந்த போதே தன்னுடைய ஞான வெடிகளால் வியந்த ஞான சத்குரு சுவாமிகள் தான் சச்சிதானந்த சுவாமி தபோவனத்து சித்தர். அப்போ 2 செய்தி இன்றைக்கு நான் காஞ்சி மகானில் உங்களுக்கு சொல்கிறேன். காஞ்சிபுரம் போகிறவங்க பெரியவாளை சேவிங்க. அப்படியே திருவண்ணாமலைக்கு போகிற வழியில் தபோவனம்ங்கிற என்ற இடத்துல ஞானானந்தமய சுவாமிகளுடைய ஆசிரமம் இருக்கிறது, பிருந்தாவனம் இருக்கிறது. அங்கு போனால் நம்முடைய கர்ம வினை, நம்முடைய அத்தனை தீவினைகளும் போய் நன்மைகள் மட்டும்தான் நாளும் நமக்கு கைகூடும். காரணம், பெரியவரே போற்றிய புண்ணிய பூமி அது, பெரியவரை வியந்த புண்ணிய பூமி அது. இப்படி ஞானிகளுக்கெல்லாம் ஞானியாய் வாழ்ந்த ஞானானந்தமய சுவாமிகள் வியந்த மகா பெரியவரை இதயத்தில் வைத்து கொண்டாடுவோம். மீண்டும் நாளை சந்திப்போம்.